முழுக்க 20,000க்கும் மேற்பட்ட திரைப்பட விழாக்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட ஒரு 170 நாடுகள் பன்னாட்டு திரைப்பட விழாக்களை நடத்திக்கிட்டு இருக்குது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு வணிகம் நிறைந்த உலகம். இதுல ஒரு தலைசிறந்த திரைப்பட விழாக்கள் அப்படிங்கிறதுல ஒரு 100 திரைப்பட விழாக்கள் இருக்கு. முதலிடத்தில் வருவது பிரான்சில் நடக்கும் கான் திரைப்பட விழா. உலகில் முதல்ல தோன்றிய திரைப்பட விழாங்கிறது இத்தாலியில உள்ள வெனிஸ் திரைப்பட விழா தான். ஆனா அதுக்கு பின்னால் துவங்கிய கான் திரைப்பட விழா பல காரணங்களால் இன்றைக்கும் நம்பர் 1 இடத்தில் இருக்கிறது. உலகில் இருக்கக்கூடிய அனைத்து உலக சினிமா இயக்குநர்களும் தன்னுடைய படத்தை கான் திரைப்பட விழாவில் திரையிடுவதை லட்சியமாக கொண்டுதான் இயங்குகிறார்கள். நம்ம படம் அங்க திரையிடப்படணும் அப்படிங்கிற வேட்கையோட தான் எல்லாருமே தன்னுடைய உலக சினிமா படைப்பை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில கான் திரைப்பட விழா போன்றே பெர்லின், நெதர்லாண்டில் நடக்கிற ரோட்டர்டாம் இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ரொம்ப முக்கியமானது. காரணம், நம்ம இந்திய திரைப்படங்களுக்கு அங்க முன்னுரிமை கொடுக்குறாங்க. சனல்குமார், சசிதரன் இயக்கிய பல படங்கள் அங்கே திரையிடப்பட்டிருக்கின்றன. அதுல அந்த செக்ஸி துர்கா என்கிற திரைப்படம் வந்து அங்க தங்க விருது பெற்ற படம். நம்மளுடைய வினோத்ராஜ் இயக்கிய குளங்கள் அங்கே வந்து திரையிடப்பட்டு கோல்டன் அவார்டு வின் பண்ணிச்சு. அதனுடைய தொடர்ச்சியாக அவர் இப்போ இன்னைக்கு கொட்டுக்காளி என்கிற ஒரு படத்தை உருவாக்கி அது வந்து பெர்லின் திரைப்பட விழாவில் திரையிடப்பட்டது. போட்டி பிரிவில் தேர்ந்தெடுக்கப்பட்டு திரையிடப்பட்டது. ஜெர்மன் பெர்லின் திரைப்பட விழாவில் முதல்ல தமிழ் திரைப்படம் இந்த தகுதியை கொட்டுக்காளி தான் பெற்றது. ஒரு கலாச்சார பரிமாற்றம் மாதிரிதான். இப்போ பண்ண உலகம் முழுக்க இருக்கிற படங்களை வந்து அந்த நடத்துகிற நாட்டு தன்னுடைய மக்கள் வந்து இந்த மாதிரி படங்களை பார்த்து அவங்களுடைய ரசனை மேம்படணும், உலகம் பற்றி ஒரு புரிதல் அவங்களுக்கு ஏற்படணும்ங்கிறது தான் ஒரு மையப்புள்ளியா ஆரம்பத்துல இருந்திருக்கணும். அதுதான் இன்னைக்கும் அதை இயக்கிட்டு வருது. ஸோ நம்ம இன்னைக்கு ஈரானிய படங்கள், தென் அமெரிக்க படங்கள்லாம் பார்க்கும்போது நமக்கு அவங்க எந்த மாதிரி அவங்களோட வாழ்வியல் இருக்கு நம்மளோட கனெக்ட் பண்ண முடியுது. ஸோ அது திரைப்பட விழாவின் மிக முக்கியமான பணியாக நான் பார்க்குறேன். கோயம்புத்தூர்ல நான் போயிருந்தேன். அப்போ உலக தமிழ் மாநாடு கலைஞர் ஆட்சியில நடந்துச்சு. அந்த டைம்ல என்னுடைய நண்பர் செந்தில்ராஜன் அவரு இணையத்துல ஒரு பத்திரிகை தமிழ் குறிஞ்சி நடத்திக்கிட்டு இருந்தார். அவரு என்னை பார்க்கறதுக்கு வந்திருந்தாரு. அப்ப அந்த உலக சினிமாக்களை விற்கிற ஒரு டிவிடி கடைகள் விற்கிற ஒரு கடை பற்ற பேசுறது இதெல்லாம் பார்த்துட்டு, நீங்க இந்த உலக சினிமா பத்தி இவ்வளவு பேசுறீங்க, அப்ப இதெல்லாம் வந்து நீங்க இந்த பிளாக்ல எழுதலாமே அப்படின்னு சொல்லி அவர்தான் வந்து அதுக்கு துவக்கப்படியா இருந்தாரு. அது எப்படி அதை அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அதை எப்படி எழுதணுங்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்தாரு. வந்து உலக சினிமா ரசிகன் அப்படின்னு ஒரு தளத்தை உருவாக்கி அதுல நான் பார்த்த உலக சினிமாக்களை எழுதிக்கிட்டு வந்தேன். ஸோ அந்த உலக சினிமா ரசிகர்கள் பேர் அந்த தளத்துல வரக்கூடிய பார்வையாளர்கள் அவங்க வந்து நான் உலக சினிமா